தர்மத்தை ரட்சிப்பதற்காக செய்த அவதாரங்களை தொகுத்து சொல்லிட்டு வரும் நாட்களில் இன்றைய தினம் கிருஷ்ணாவதாரம். கலியுக அப்படிங்கிற யுகம் இப்ப நடக்கிறது. இந்த யுகம் யுகத்துக்கு முதல் யுகம் துவாபர யுகம்னு பேர். அதற்கு முதல் திரேதா யுகம், அதற்கு முதல் கிருத யுகம். மொத்தம் 4 வகையான யுகங்கள். கிருதயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் தான் குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். இதெல்லாம் காலத்தை கனெக்ட் பண்ணி சொல்றது. இது இந்த சதுர்யுகம்னு சொல்லுவார்கள். இது மாதிரி 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. சரி, ஒரு சதுர்யுகம்னா எத்தனை வருஷம்? 43,80,000 வருஷம் ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது. நிஜமாவா சார்னா நிஜமா? இன்னைக்கு இந்த இப்ப இருக்கிற நாம இருக்கிற இந்த கேலக்சி இருக்கு பாருங்க, இந்த உலகம், இது நான் சொல்ற கணக்கு பத்தி பிரம்மாவோட ஒரு பகல்ல உண்டான உலகம் இது. ஒவ்வொரு பகலுக்கும் ஒரு உலகம் உண்டாகி ராத்திரியில் அழிஞ்சு திருப்பி பகல்ல உண்டாகும். இது ஒரு கணக்கு. 1000 சதுர்யுகம் அப்படின்னு சொன்னா அதுல சரிபாதியில் 400 சொச்சம் கோடி வருஷம் இப்ப ஆயிருக்கு. இது இந்த கேலக்சியோட ஆயுசுன்னு நம்ம சொல்றது. 7வது மன்வந்திரத்துல 28வது சதுர்யுகம். அது நான் அதை சொன்னேன்னா அந்த கணக்கு ரொம்ப குழம்பு உங்களுக்கு. இதுல விசேஷம் என்னன்னா, நம்ம சொல்ற கணக்கும் பொதுவாக உலகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றவர்களுடைய கணக்கு தான் ஒத்து போறது. மற்ற கணக்குகள் ஒத்து போகாது. மற்ற தேசங்கள்ல வழிபாடக்கூடியவர்களுடைய வழிபாட்டு முறையில சொல்லக்கூடிய வருஷங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. அது மாதிரி உலகம் அழிஞ்சு போயிடும்னு சொல்றதும் நம்ம சாஸ்திரம் சொன்ன கணக்குல தான் அழியும். அது அழியறதுக்கு அதோட பரிமாணங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் இப்பெல்லாம் அழியவே அழியாதுன்னு நிறைய நாள் இருக்குது. அப்பப்ப சில உட்பாத்தங்கள்னு சொல்லுவோம் நாம. ஒரு சுனாமியோ அல்லது பூகம்பமோ அல்லது ஒரு எரிகள்ல விழுறதோ, இது மாதிரி சில பிரதேசங்கள்ல விழுந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாமே தவிர, மாறுமே தவிர பொதுவாக அழியாது. இதுல திரேதா யுகத்துல பண்ணப்பட்ட அவதாரம் ராமாவதாரம், துவாபர யுகத்துல பண்ணப்பட்ட அவதாரம் கிருஷ்ணாவதாரம். எக்ஸாக்டா சொல்லணும்னா இன்னிலிருந்து 5115 வருஷம் முன்னாடி கிருஷ்ணாவதாரம். இன்றையிலேருந்து கலியுகம் பிறக்கிறதுக்கு 100 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு அதற்குள்ள தடயங்கள்லாம் அங்கங்க இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் அதெல்லாம் சமீபத்துல யாராவது பார்த்திருக்கலாம்னு நினைக்கிறேன். துவாரகையில கடலுக்கு அடியில அந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணின போது கிருஷ்ண பரமாத்மா கட்டின அரண்மனையை முழுகடிச்சார்னு பாகவதத்திலேயே வருது. அவர் கிளம்புறதே முழுகடிச்சுட்டு போனார்னு. அத போய் எல்லாரும் பார்க்கிற மாதிரி அந்த கடலுக்கு அடியில போட்டுக்கிற அந்த உடைய போட்டுமே நம்ம பார்க்கலாம். அது மாதிரி வசதிகள் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கு. இந்த தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, கை புண்ணுக்கு கண்ணாடியான். நீ இன்னொன்னு வச்சிருந்து இன்னொரு மதம், இன்னொரு ஆராய்ச்சி, இன்னொரு சயின்ஸ் இதுவே வேண்டாம் எனக்கு நிரூபிக்கிறது. மாம்பழத்தை காரைக்கால் அம்மையார்ட்ட இறைவன் வாங்கி சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம்
என்ன சாட்சின்னா 1500 வருஷமா காரைக்கால்ல இன்னி பரியந்தம் மாங்கனி உற்சவம் நடக்கிறது. பிட்டுக்கு மண் சுமந்தான் பெருமான்னா பிட்டுக்கு மண் சுமந்த திருவிழா நடக்கிறதே மதுரையில். திடீர்னு நம்ம கொண்டு ஆடு பண்ணல. அதுல பால் கொடுத்தான் ஞான சம்பந்தம் இருக்குன்னா திருமுலைப்பால் உற்சவம் நடக்கிறது இன்றைய தினம். சங்கிலி நாச்சியாரும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் பகவான் கல்யாணம் பண்ணி வச்சான்னா திருவொற்றியூர்ல அந்த கல்யாண உற்சவம் நடக்கிறது. கல்யாணம் பண்ணி வச்ச உற்சவம் நடக்கிறது. இது மாதிரி சொல்லிட்டே போலாம். எல்லா கதைகளுக்கும் பிரமாணம் இருக்கு. நம்பணும். நம்மள நாம் நம்பணும். நம் சாஸ்திரத்தை நாம் நம்பணும். நம்பி அது என்ன சொல்ல வர்றது அப்படிங்கிறத அறிய முற்படணும். மேலோட்டமா கதை மாதிரி சொல்றது ஆரம்ப நிலை. வெறும் கதைக்காக மட்டும் உங்களை எல்லாம் உட்காத்தி வைக்கல. இதுல நிறைய உள்ளடங்கிய விஷயங்கள் இருக்கு. நீதி இருக்கு, சத்தியம் இருக்கு, கருணை இருக்கு, நேர்மை இருக்கு, ஈகை இருக்கு, தானம் இருக்கு. பகவான் தர்மத்தை ரட்சிப்பதற்காக அவதாரம் பண்றான். அவதாரம் பண்ணும் போது அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுறது. ராமாவதாரத்துல தேவதைகள்லாம் ராவணனுடைய தொந்தரவு தாங்க முடியாம பகவானை வழிபட்ட பிரார்த்திச்சார்கள். பகவான் பிறந்தான். அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பகவான் வந்து பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சந்திரானந்த தனோ ஹரே நனுபுரா தெய்வாசுரே சங்கடே त्वत्कृत्या अपि कर्मशेषवसतो एतेन याता गतिं तेषां भूतल जन्मनां दिवि भुवां भारेण दूरार्तिताः भूमिः प्राप विरिञ्चमाश्रितपदं देवैः पुरैवागतैः. இதற்கு முந்தின யுகங்கள்ல தோன்றின அசுரர்கள் எல்லாம் ஒவ்வொரு அவதாரம் பண்ணியும் சில காரணங்களாலையும் பகவான் வதம் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடியவர்கள். அதுல இருந்து தப்புடுவா. என்ன ஃபில்டர் பண்ணணும்னு SRI போட்டாலும் அதுல இருந்து தப்பிக்கிறாம சில பேர். அது மாதிரி என்ன பண்ணினாலும் தப்பிக்கிறது ஒன்னு ரெண்டு இருக்கதான் இருக்கும். அது மாதிரி தப்பித்த அசுரர்கள்லாம் என்ன பண்ணார்கள்? தேவலோகத்துக்கும் போகல. அது தேவதேவலோகத்துக்கு போனா அவன் காமிச்சு கொடுத்துருவான். பாதாளத்துக்கு போனா அசுரர்களோட இடம் அதுதான்னு அங்கேயும் பிடிச்சிடுவார்கள். அதனால அவன்லாம் என்ன பண்ணா, கலியுகத்துல வந்துட்டான். இந்த பூமிக்கு வந்துட்டான். பூமியில என்னவா வந்தா எங்க போய் ஒளிஞ்சுட்டு இருக்கான்னா, ஒளிஞ்சுக்கெல்லாம் இல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கும் ராஜாவா வந்துட்டான். நான் சொல்லல, பாகவதன் சொல்றது. ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த அசுரர்கள் தான் ராஜா. இந்த பாரம் தாங்க முடியாம பூமி போய் பிரம்மாட்ட முறையிட்டார். பூமிக்கு கணவன் விஷ்ணு அப்படின்னு சொன்னாலும் பொதுவா தத்துவம் என்னன்னா, யார் ராஜாவோ அவன் தான் கணவன். ராஜ்யாபிஷேகம் அப்படின்னு சொல்ற போன பட்டாபிஷேகம். இந்த பிரதேசத்துக்கு இவன் ராஜா அப்படின்னா இந்த பிரதேசத்துக்கு அவன் சொந்தக்காரன். இது மாதிரி உலகம் முழுக்க அசுரர்கள் பட்டாபிஷேகம் பண்ணிண்டா அவர்கள் நல்லவர்களா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பூமி தேவி போய் முறையிடுறாள். ராஜாக்கெல்லாம் திருடர்கள் ஆயிட்டார்கள். ராஜவம்சத்துல வந்து பிறந்து ராஜாக்கெல்லாம் திருடர்கள் ஆயிட்டார்கள். மறைமுகமா ஜனங்களை ஏமாத்தி அவர்கள் பேர்ல வரிங்கிற பெயர்ல திருடுறார்கள், அராஜகம் பண்றார்கள், அதர்மம் பண்றார்கள் அப்படின்னு பூமி தேவி சொல்றா. 5000 வருஷம் முன்னாடி. 5000 வருஷம் முன்னாடி சொல்றதே ராஜாக்கள்லாம் திருடர்கள் ஆயிட்டார்கள்னு சொல்லணும். இன்னைக்கு சொல்றதா இருந்தா திருடனே ராஜாவாயிட்டான்னு சொல்லணும். திருடர்கள்லாம் ராஜாவாயிட்டார்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் இருக்கு.
எந்த மக்களுக்கு நன்மை செய்யணும், ஒரு குறிப்பிட்டு ஒரு தேசம் ஒரு கட்சி ஒத்தருங்கிற ரீதியில நான் சொல்லவே இல்லை. பொதுவாக நாம பார்க்கறதே அப்படிதானே இருக்கு. யாரோ ஒருத்தர் 2 பேர் அபூர்வமா நல்லவன் கிடைக்கிறான் அந்த பாக்கியத்தினால். ஆனா ஜனங்களுக்கு அது தெரியல. எத்தனை வளம், எத்தனை செழுமை, எத்தனை பாதுகாப்பு, எத்தனை நிம்மதி இருக்கணும். ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கானோ அப்படிதான் குழந்தைகள் வளரும். அப்பா அம்மாவையும் பார்த்து தான் இந்த சுத்தி வந்தாலே ஒரு போர்டு வச்சிருக்கு. உங்கள் குழந்தைகள் நல்லவர்களாக வளரணும்னா முதல்ல நீங்க நல்லவர்களாக இருங்கள். யதா ராஜா ததா பிரஜாஹா அப்படின்னு இது புராணத்துல உள்ள வச்சனம். எப்படி ஒரு குடும்பத்துக்கே இந்த சிஸ்டம் இருக்கோ அது மாதிரி மக்கள் நல்லவர்களாக இருக்கணும்னா ராஜா நல்லவனா இருக்கணும். ராஜா நல்லவனா இருந்தாதான் மக்கள் நல்லவர்களா இருப்பார்கள். ராஜாவை அனுசரிச்சுதான் மக்களுடைய சுபாவம் இருக்கும். பூமி தேவி சொல்ல பிரம்மா தேவதைகள் எல்லாரையும் முன்னிட்டு பூமி தேவி சொல்ல பகவான் சொன்னார், நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஒரு பெரிய யுத்தத்தை ஏற்படுத்தி அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் எல்லாரையும் சமாப்தி பண்ணி விடுறேன், அழிச்சுடுறேன்ட்டான். ஒரு சைடுக்கு அசுரர்கள் வந்து பிறந்துட்டார்கள், மற்றொரு சைடுக்கு வந்து புறக்கணமே. பிரம்மா சொல்றார், தேவதைகளை கூப்பிட்டு நீங்கெல்லாம் போகணும், நீங்கெல்லாம் போய் பூலோகத்துல பிறந்து பகவானுக்கு சகாயம் பண்ணுங்கள், கைங்கரியம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். பொதுவா பிரம்மா தான் ஹெட். பிரம்மா அனுமதி கொடுத்தாதான் இவர்கள் ரிலீஃப் ஆக முடியும். ஏன்னா ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு டியூட்டி உண்டு. அந்த டியூட்டியை கரெக்டா செய்யணும். பிரம்மா அனுமதி கொடுத்தா அப்ப பிரம்மா இன்சார்ஜ் எடுத்துப்பார், அந்த தேவதையை ரிலீஸ் பண்ணுவார், அந்த டியூட்டி நடக்கும். இதெல்லாம் இப்ப ஆபீஸ் சிஸ்டம் தான். அது இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் போனா இன்னொருத்தர இருந்து ஒரு இடத்துல போடுறோம், இல்ல அங்க உள்ளவர்கள்ட்டயே அந்த டியூட்டியை கொடுக்குறாரு. இதெல்லாம் வேலை செய்யறவனுக்கு சொல்றேன், வேலை செய்யாதவர்களை பத்தி கவலையே கிடையாது. அவதார காலத்துலதான் பகவானுக்கு தொண்டு செய்ய முடியும். மற்ற காலத்துல இப்ப தெய்வம் கடவுள் கைலாசத்துல இருக்கு, வைகுண்டத்துல இருக்குன்னா நீங்க கண்ணத்துல கூட போட்டுக்க முடியாது. நினைச்சு இமேஜினேஷனுக்குன்னு பட்டிப்படுத்த முடியாது. நான் ஒரு மந்திரம் சொல்றேன், வைகுண்டத்துல எப்படி இருக்கான் பகவான் அந்த மந்திரம் சொல்றது. தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயா திவீவ சக்ஷுரா ததம் தத் விப்ராசோ விபுண்யவோ ஜாகிருவாதும் சஸ்ஸமிந்ததே விஷ்ணோர் யத் பரமம் பதம் அப்படின்னு வேதம் சொல்றது. வைகுண்டத்துல போனா அங்க எப்படி இருப்பான் பகவான், காட்சி கொடுப்பான். சதா பஷ்யந்தி சூரையா, திவ்ய சூரிகளான விஷ்ணு சூரிகள் சுத்தி நின்று பகவானை பார்த்துட்டு இருப்பார்கள். வேற எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் ஆழ்வார் சொன்னார், அந்த வைகுண்டம் எனக்கு வேண்டான்னா. பச்சைமா மலைகோல்மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமர வேறே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. நம்ம ஸ்ரீரங்கத்தை பார்த்து பாடின பாட்டது. இப்படி உன் பக்கத்துல நின்றுட்டு இப்படி ஆஜானுபாகுவா பகவான் சச்சித்த சாயி, புஜகேந்திர சாயி, நந்தாங்க சாயின்னு சில பேருக்கு தூக்கம் வரலன்னா மாத்தி மாத்தி படுத்து பார்ப்பான். திண்ணையில படுத்துப்பான், கட்டில படுத்துப்பான், ஈசி சேர்ல படுத்து பார்ப்பான், மொட்டை மாடியில போய் படுத்துப்பான். அது மாதிரி சச்சித்த சாயி, புஜகேந்திர சாயி, நந்தாங்க சாயி சாதுக்களுடைய ஹிருதயத்துல படுத்துன்னு பார்த்தான் பகவான். வடபத்திர சாயி ஆலயில படுத்துன்னு பார்த்தான். நந்தகோபன் தோல் மேல படுத்துன்னு பார்த்தான். யசோத மடியில படுத்துன்னு பார்த்தான். இதெல்லாம் சரியா வரல, காத்தெல்லாம் சரியா வரல. அதனால உபய காவேரி மத்தியம்ங்கிற 2 காவேரிக்கு மத்தியத்துல ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வர இடமான இந்த ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துன்றதுக்கு அப்புறம் தான் தூக்கமே வந்துதான் பெருமாள். இங்க வந்து படுத்து விட்டார் பகவான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது.
இது ஆதிசங்கரர் பண்ணின ஸ்லோகம் இது. அதனால ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமே. ஆதிசங்கரர் இந்த உலகம் முழுக்க 3 தடவை சுத்தினவர் அவர். நான் ஒரு இடத்துல வசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு ஆதிசங்கரர் சொன்னது ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான். சாஸ்திரங்கள்லாம் காசியில வசிக்கிறது தான் உயர்வா சொல்றது. நான் ஆதிசங்கரர் சொல்றார் ஸ்ரீரங்கம் தான் உயர்வுங்க. அப்பேற்பட்ட நமக்கு அதெல்லாம் வேல்யூ புரியாது. தவிக்கிறவனுக்கு தான் தெரியும் அருமை என்ன. அப்பேற்பட்ட உயர்ந்த திவ்ய தேசம், உயர்ந்த க்ஷேத்திரம். இந்த ஸ்ரீரங்கத்துல பகவானுக்கு நாம் கைங்கரியம் தினம் நித்தியோத்சவம், பட்சோத்சவம், மாசோத்சவம், பகவானுக்கு திருமஞ்சனம், புறப்பாடு, முன்னாடி பின்னாடி ஒவ்வொரு சேவை, தீவெட்டி எடுத்துக்கிறது, மேல அடிக்கிறது, பூப்பந்தல் தூக்கின்னு போறது, உலகத்துக்கு என்னென்னவோ பண்றோம். ஒண்ணுமே தெரியலையா? இப்படி நின்று பார்க்கறோம். இது வைகுண்டத்துல பண்ண முடியாது. அதனால பகவான் என்ன சொல்றார், பிரம்மா என்ன சொல்றார், யாருக்கெல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்யணுங்கிற ஆசை இருக்கோ அவர்கள் எல்லாம் போகலாம்ட்டார். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எல்லாரும் வந்துட்டார்கள். இதுல சில பேருக்கு லீவே கிடையாது. எப்படி இந்த போலீஸ்காரா, ஆஸ்பத்திரி, ஃபயர் ஹவுஸ்ல வேலை செய்யறவாளுக்கெல்லாம் லீவே கிடையாதோ, அது மாதிரி தேவதைகள்ல சில பேருக்கு லீவு கிடையாது. முதலா உள்ளவள் யம தர்மராஜன். யமனுக்கு ஏது லீவு? அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, இயர்-எண்டு லீவு, செகண்ட் சாட்டர்டே லீவுன்னா அன்னைக்கு வேணாலும் சாகாம இருக்கணுமே. எல்லா நாளும் தானே கிளம்பிட்டு இருக்காரு. அப்படிங்கிறது அவருக்கு லீவே கிடையாது. 24x7 அவருக்கு தான் பொருந்தும். அவரே வந்துட்டார் விதுரரா. விதுரர் வேஷம் போட்டுன்னு அவரே வரார். தர்மராஜரே தர்மபுத்திரரா வரா. வாயு பகவானே பீமனா வரா. இந்திரனே அர்ஜுனனா வரா. சூரியனே கர்ணனா வரா. இப்படி எல்லாம் நிறைய வரிசையா இருக்கு. பல தேவதைகள் கோபர்களாகவும் கோப பசங்களாகவும் கோக்களாகவும் வரார்கள். கோபிகைகள் மட்டும் தேவதைகள் கிடையாது. கோபிகைகள் ராமாயண காலத்துல தண்டகாரண்யம்ங்கிற ஒரு வனத்துல ராமர் வந்த போது அங்க தவம் பண்ணின முனிவர்கள். ஸ்காந்த புராணம் சொல்றது. அவர்கள்லாம் ராமனை ஸ்பரிசிக்கணும், தொடணும்னு ஆசைப்பட்டார்கள். இன்னைக்கு ஒரு பெரிய ஆள் வந்தா அப்படி நம்ம கை கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லையா? இந்த கை கொடுக்கறது விஷயம் இல்லை. இப்ப இப்ப உள்ள கல்ச்சர் கை கொடுக்கறது. பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்த சுகமஸ்னுதே அப்படின்னு சாஸ்திரம். பிரம்மத்தை வர்ணிச்சா, வார்த்தையா கேட்டா, கண்ணால பார்த்தாலே நமக்கு இவ்வளவு தெய்வத்தை பார்த்தாலே இன்னும் நேர பார்க்கல. இப்படி சொல்லும் போது, சொல்லு வழியா கேட்கும் போதோ, அதோட வடிவங்களை ஏதோ ஒரு பொருள்ல பார்க்கும் போதே நமக்கு சிலிர்த்து போறது. நமக்கு சிலிர்த்து போறது அவசியம் இல்லை. இப்ப நான் சொல்ல போற விஷயம் ஆச்சரியமான விஷயம். ஆனா நான் பேரை சொல்லல. பச்சை நாஸ்திகவாதி ஒருத்தர் மதுரையில ஒரு மாநாடு. அவரை மீனாட்சி கோவில்ல தரிசனம் பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆனா நான் வந்தது தெரியக்கூடாதுங்கிறார். நான் வந்துட்டு போறது அதுக்காக ராத்திரி 9 மணிக்கு மேல அர்த்தஜாமத்துக்கு முன்னாடி கதவெல்லாம் இது பண்ண சொல்லிட்டு அவர் நின்றுண்டு மீனாட்சிக்கு தேவாரம் பாடி தீபாராதனை காமிக்கிறதே அப்படியே தாரதாரையா கண்ணிலேருந்து கண்ணீர் அழ அழ சிலிர்த்து போய் நான் கிளம்புறேன், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போனார்னு வரலாறு. இது ஒன்றும் கரெக்டு கதை இல்லை, கற்பனை கதை இல்லை. இத சொன்னவர் யாருன்னு சொல்றேன். தரிசனம் பண்ணினவரை நான் சொல்லல. எல் கணேசன் பிஜேபியில இருந்தார் கவர்னரா, இப்பதான் காலமானார் அவர். அவர் சொன்னது. நான் கூட இருந்தேன்னார் அவர்.
நான் கூட ஐஷன்பே தரிசனம் பண்ணி வச்சேன்னாரு. மீனாட்சியை பார்த்த உடனே கண்ணிலேருந்து தாரதாரையா கண்ணீர் வருது. ஹிந்து மதம், ஹிந்து தர்மம், ஹிந்து தேசம். பேச்சு வேணா நாஸ்திகவாதியா இருக்கலாமே தவிர அது ஏதோ குழப்பு. அதனால நம்ம அவர்களை தொடவே கூடாது. தனிப்பட்ட எந்த மனிதனையும் விமர்சனம் பண்ற வேண்டிய வேலையே கிடையாது. கொள்கை ரீதியா ஜனங்களை ஏதாவது குழப்பினா அதுக்கு விளக்கம் வேணா நாம் கொடுக்கலாமே தவிர எதிர்வினை ஆற்றவே வேண்டாம். ஏன்னா எல்லாருமே இறை உணர்வு உள்ளவர்கள், எல்லாருமே இறை பக்தி உள்ளவர்கள் தான். அந்தந்த சூழ்நிலை வரதுனால அப்படி எப்படி இருக்காரு. இந்த தெய்வத்தை தொட்டு பார்த்தா, நேரடியா தொட்டா இந்த மகரிஷிகள்லாம் விரும்புறார். ராமபிரான் சொன்னான், இந்த அவதாரத்துக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. அதனால அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் கட்டிக்கலாம், யார் வேணாலும் கொஞ்சலாம் அப்படிங்கிற அந்த ஃப்ரீ உள்ளது. இது புரோட்டோகால். இப்ப நான் சொல்றது புரோட்டோகால் விஷயம். நீங்க பிஎம்ஓ சிஎம்ஓ வராருன்னா அவர் உங்களை தொடணும்னு நினைச்சாலும் செக்யூரிட்டி அனுமதிச்சாதான் தொட முடியும் உங்களை. அவர் ஃப்ரீயா இருக்குன்னு நினைச்சாலும் இருக்க முடியாது. இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் விஷயம் எல்லாம் கிடையாது. அந்த பதவிக்குள்ளதான அந்த பாதுகாப்பது. கிருஷ்ணாவதாரம் பகவான் அதை மாத்தி இவர்கள் எல்லாரையும் கோபஸ்திரீகளா வர சொன்னா இப்படி எல்லாரும் வர கிருஷ்ணாவதாரம் பண்றான் பகவான். நேற்றைய தினமே சொன்னேன், உக்ரசேனன் அப்படிங்கிற ராஜாவோட மகனான கம்சன் தன் தங்கையான தேவகூதிய சூரசேனன் அப்படிங்கிற ராஜாவோட மகனான வசுதேவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். மதுராபட்ன அரசன் வசுதேவன் இளவரசன் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ஊர்வலம் போறது, தங்கையை கொண்டு போய் புகுந்த வீட்டுல விடுறத மேலதாளத்தோட, அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். அன்னைக்கு அந்த காலத்துல கல்யாணம், இப்ப இந்த மாப்பிள்ளை ஆயிப்புன்னு கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் இருந்து, இப்ப அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் ஆனா ஊர்வலம் விடுவார். ஷஷ்டப்த பூர்த்தி சதாபிஷேகமான ஊர்வலம் விடுவார்கள் ராத்திரியில. இது ஒரு பழக்கம். அது மாதிரி இவன் ஊர்வலம் வச்சு கொண்டு போறான். கொண்டு போனா ஏகப்பட்ட வாத்தியங்கள், அந்த வாத்திய சப்தங்கள் எல்லாம் அடக்கிண்டு ஆகாசத்துல இருந்து ஒரு அசரீன்னு சொல்றது, உடம்பில்லாத ஒரு வார்த்தை மட்டும் வருது. அதற்கு ந சரீரம் அசரீரம், அதனுடைய வாக்கு அசரீரம். பதி பிரகிரஹினம் கம்சம் ஆபாஷ்யாக சரீர வாக்கு அஸ்யாஸ்த்வாமஷ்டமோ கர்ப்பः ஹந்தாயாம் வஹசே புதா. முட்டாளே கம்சனே, எந்த சகோதரியினுடைய கல்யாணத்தை அதிவிமரிசையாக நீ செய்கிறாயோ அவளுடைய 8வது கர்ப்பம் ஒன்ன கொல்ல போறதுன்னு. இந்த 8வது குழந்தைன்னு சொல்லல, 8வது கர்ப்பம். அது கர்ப்பம்னா 8வது குழந்தை தானே அப்படின்னு தான் நமக்கு தோணும். அது இல்லைன்னு நாரதர் சொல்ல போறார். உடனே கம்சன் என்ன பண்ணா, படார்னு கோச்சிருந்து வாழை உருவி அந்த தங்கையை கொல்ல போனா. வசுதேவர் சொன்னார், கல்யாணமாகி அவருக்கு 2 மணி நேரம் கூட ஆகல, இவனுக்கு தங்க அவன் கொல்ல துணிஞ்சுட்டான். தாலி கட்டின கணவனான வசுதேவர் தவிக்கிறார். இதுதான் இந்த தேசத்துல உள்ள கல்யாணத்தோட மகிமை. நாமளே கவனிங்கோ. கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுக்கு 5-10 வருஷம் அமக்கள் அப்படி பிறந்தாத்துல இருந்து சப்போர்ட் எல்லாம். இப்பதான் ஒரு பொண்ணு 2 பொண்ணு எல்லாம், அந்த காலத்துல எல்லாம் ஒரு 5-6 பேர் கூட பிறந்தவா இருப்பான். அடுத்த கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இவளை விரும்பியே பார்க்க மாட்டான். வந்தையானு கேட்கறதுக்காக கிடையாது, போனையானு கேட்கறதுக்காக கிடையாதுன்னு இருக்கு. அதுவும் பிரசவம் ஆச்சுன்னா பாப்பா. அப்புறம் பார்த்தா ஹாய்னு தான் சொல்ல முடியும். பிரியம் இருக்கும். கணவன் தான் முழு. இது புத்திசாலியா உள்ள
புரிஞ்சுக்கக்கூடிய பெண்களுக்கு அது தெரியும். அது அசடா இருந்தா சொல்லுவேன், எனக்கு அப்பா இருக்கான், அண்ணா இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான், தாத்தா இருக்கான். பிரச்சனைன்னா ஒரு பையன் நம்ம கிட்ட இருக்க மாட்டான். யதார்த்தம் அதுதான். எந்த அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு தான் பண்ண முடியும். யதாசக்தி தான் பண்ண முடியும். முடிஞ்சதோ முடியலையோ உயிரையாவது கொடுக்கணுங்கிற பொறுப்பு கணவனுக்கு தான், மனைவிக்கு தான், மற்றவர்களுக்கு அது கிடையாது. அதனால வசுதேவர் தடுக்கிறார். அது எதனுடைய அடிப்படையில் அமையறதுன்னா தர்மத்தினுடைய அடிப்படையில் அமையறது. அதுதான் முக்கிய விஷயம். இஞ்ச உன்னோட கடமை பர்த்தா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம் நாங்க. பிரிங் பரணேன்னு தாத்து, பரிக்கணும்னு அர்த்தம், தாங்கணும்னு அர்த்தம். அந்த மனைவியை தாங்கணும் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல கணவன் சொல்றது கண் அவன் அர்த்தம். உன் கண் மாதிரி உள்ளவனவன் அப்படின்னு அர்த்தம். இவர் சொல்றார், உனக்கு பயம்ங்கிறது இவளால இல்லை, தேவகூதியை காமிச்சு இவளால் இல்லை, இவளுக்கு பிறக்க போற குழந்தைகளால். அப்படிதானே? நான் இவளுக்கு பிறக்கிற குழந்தைகளை உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன், இவளை கொள்ளாதேன்னு. அதுலயும் ஜாக்கிரதையா பேசுறார். பிறக்க போற குழந்தைகளை நீ கொண்டுடு, இவளை கொள்ளாதேன்னு அப்படி சொல்லல. குழந்தைகளை புத்திரான் சமர்ப்பயிஷேஸ்யாகான்னா. ஏன்னா அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. சாஸ்திரப்படி கொலை பண்றவனை காட்டிலும் கொலை பண்ணுன்னு சொன்னவன் தான் முதல் பாவி. இன்னைக்குமே சட்டம் பிஎன்எஸ் தான், பாரதிய நியாய சஞ்சார்னு இருக்கு பத்தியில. அந்த சட்டத்துல என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் குற்றவாளி கொலை பண்ணுன்னு சொன்னவன் தான், செகண்ட் குற்றவாளி தான் கொலை பண்ணினவன். இப்ப வசுதேவர் இவளை கொல்லாத குழந்தைகளை கொல்லுன்னு சொல்லி இருந்தாருன்னா பாவம் முழுக்க வசுதேவருக்கு வரும். என்ன தடுமாற்றம் இருந்தாலும் நிதானத்தை இழக்கக்கூடாது. சில பேர் வீட்டுல பாம்பு வந்துருக்குன்னா அதுக்குன்னு ஆள் ஆக்ஷன் வந்து பிடிச்சு காட்டுல விட்டுன்னா அதெல்லாம் இப்ப சமீப காலம் வந்து, அந்த காலத்துல என்ன பண்ணுவா, ஏதோ தெரிஞ்ச வாழை கூப்பிட்டு அந்த பாம்பை அடி அப்படின்னு சொல்லுவா. அவன் அடிச்சு கொண்டு தூக்கி போட்டுருவான்னு வச்சுக்கோங்களேன். இவர் அடிக்க மாட்டான், வீட்டுக்காரன் அடிக்க மாட்டான். கேட்டா இன்னைக்கு சஷ்டி கிருத்திகை, நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தா நீ அடிச்சு போட்டுடுறாம்ப. கந்தனுக்கு ஒரு பாவமும் கிடையாது. நான் அடிச்சு போடுன்னு சொன்னது தான். சில மனைவி இங்க வாங்க ஒரே கலப்பா இருக்கு அடிக்கம்பா, அதெல்லாம் கேட்கவே கூடாது. இந்த கலப்பை பிடிச்சு கொண்டு வாசல்ல விடணுமே தவிர, நீங்க எதை கொண்டாலும் யார் சொல்றாலும் அவங்களுக்கு தான் பாவம். அதனால வசுதேவர் ஜாக்கிரதையா பேசினார். இவர்களை கொண்டு விட்டான். விட்டவன் என்ன பண்ணா, முதல் குழந்தை உண்டாச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஜெயில போட்டுட்டான். அந்த குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அந்த குழந்தைய பிறந்த அன்னைக்கே கொண்டு கொடுத்தார் வசுதேவர். சத்தியம், இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, வார்த்தைக்கு சமானமா உலகத்துல ஆயுதம் வேற எதுவுமே கிடையாது. இது பாருங்க, எங்களுக்காக தான் எழுதி வச்சிருக்கிற குரல். இந்த கதை சொல்றவாளுக்காக எழுதி வச்சிருக்கிற குரல் திருக்குறள். யாகாவாயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு அப்படின்னு இருக்கணும். ஜாக்கிரதையா பேசணும் அப்படிங்கிறதுக்காக. சத்தியம், எண்ணமும் சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கிறதுக்கு தான் சத்தியம்னு பேர். எண்ணம் வேற, செயல் வேற, சொல் வேற இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல இந்த எழுத்தெல்லாம் இந்த தேசத்துல கிடையாது. ஏதோ சில முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணுவார்களே தவிர, ஒரு நிலம் வித்தா, ஒருத்தருக்கு ஒரு பணம் கொடுத்தா ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, எழுதி வாங்கிறது கிடையாது. பணம் கொடுத்தா பத்திரத்துல எழுதி வாங்கிறது கிடையாது. வாக்கு நாணயம் தான். இன்னைக்குமே பெரிய ட்ரேடிங்ல எல்லாம் போன்ல பேசுவார்கள். அண்ணா 2 கிலோ இன்னைக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னா 2 கிலோன்னா தங்கம்.
இங்கிருந்து சொன்னா மெட்ராஸ்ல இருந்து வரும், பணம் 2 நாள் கழிச்சுதான் போகும். இதெல்லாம் அந்த அந்த நம்பிக்கையில தான் பெரும்பாலும் இன்னைக்கு ஓடுறது. அந்த காலங்கள்ல அப்படிதான். ஏன் எழுதி வாங்க வேண்டாமான்னா, எழுதி வாங்குறதெல்லாம் இப்ப ப்ரொசீஜர் தேவைப்படுறது. எங்க தாத்தா ஒரு விஷயம் சொல்லுவார், நல்லவனுக்கும் பத்திரத்துல எழுதி வாங்க வேண்டாம், கெட்டவனுக்கும் பத்திரத்துல எழுதி வாங்க வேண்டாம். ஏன்னா நல்லவன் கரெக்டா சொன்னபடி கொண்டு கொடுத்துருவான், கெட்டவனுக்கு நீ எழுதி வாங்கினா பல்படி மடிக்கலாம், அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண போற நீ? கோர்ட்டோ சட்டங்களோ இழுக்கலாம் ஜவுன்னு. இதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. அதனால சொன்னபடி கொண்டு கொடுத்தார் வசுதேவர். அந்த முதல் குழந்தைய கம்சன் சொன்னான், எனக்கு இந்த குழந்தையால இல்ல மரணம், 8வது குழந்தையால, அதனால திருப்பி எடுத்துன்னு போயிடுங்கோன்னா. வசுதேவர் சந்தோஷப்பட்டாரான்னா படல. ஏன்னா சத்த முன்னாடி சொன்னேன், நல்லவர்கள் சொல்லுக்கும் நிதானம் இல்லாத கெட்டவர்கள் சொல்லுக்கும் வித்தியாசம் உண்டு.